எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அக்டோபர் 27, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீக்கெண்ட்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரு மேஜர் ட்ரேட் டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து விசிட் பண்ண போறாரு. அது மாதிரி ஏசியன் மீட்டிங் வந்து அவர் வந்து அட்டன் பண்ண போறாரு. சோ அங்க இந்த ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகி ரெண்டு பேரும் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு நிப்டி வந்து 170 பாயிண்ட் கிட்ட வந்து அப்பா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான அந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது தான். அதே சமயத்துல கோல்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம் 11,450 ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. 50 ரூபா வந்து கீழே விழுந்திருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்னுமே கோல்டு வந்து கரெக்டா இருக்கு. 4,050 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. சோ அதனால இன்னும் வந்து இந்தியன் மார்க்கெட்ல கோல்டு விடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கோல்டு விடுறதுக்கான காரணமும் இதுதான். அமெரிக்காவுக்கும் சைனாக்குமான இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது நடந்ததுனால எக்கானமி சைடு வந்து கொஞ்சம் ரிவைவல் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல கோல்டு வந்து கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. அதே சமயத்துல இந்த வாரம் அமெரிக்கால ஃபெட்டோட மீட்டிங் வந்து இருக்கு. சோ அந்த மீட்டிங் வெட்னஸ்டே வந்து நடக்க போகுது. அந்த மீட்டிங்ல ஃபெட் வந்து ரேட் கட் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா மார்க்கெட்ல கண்டிப்பா வந்து ரேட் கட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக் இருக்கு. சோ வெட்னஸ்டே வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு வந்து திரும்ப ஏறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. பட் லாங் டேர்மா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படிங்கிற கால்குலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து இந்த கரெக்ஷனை நான் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாக்குறேன். சோ அதே தான் வந்து இந்த ஆர்டிக்கல்லே சொல்லியிருக்காங்க. என்னன்னா அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் சைனாக்குமான ட்ரேட் டீல் வந்து கோல்டு வந்து கீழே விழுறதுக்கான காரணமா இருந்தாலும் இந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது தான் கோல்டு பிரைஸை வந்து பெரும்பாலும் தீர்மானிக்கிறது. சோ அந்த ரேட் கட் நடந்துச்சு, டாலர் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா அப்ப கோல்டு திரும்ப வந்து ரிவைவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த டாட்டால அந்த ட்ரஸ்டுக்குள்ள நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இஷ்யூ எல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்தது. இப்ப திரும்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டாடா ட்ரஸ்ட்ல இந்த மெஹிலி மிஸ்ட்ரி அப்படிங்கிறவங்க லைஃப் டைமா ரீஅப்பாயிண்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் போயிட்டு இருந்தது. இப்போ சேர்மனான நியோல் டாட்டாவும் வைஸ் சேர்மனும் அது இல்லாம இன்னொருத்தரும் 3 பேத்துக்கு இந்த அப்பாயின்மெண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கும். சோ திரும்ப இந்த டாடா ட்ரஸ்ட்ல இருக்கிற இஷ்யூ அப்படிங்கிறது ஃபோர் கிரவுண்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த டாடா ட்ரஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து அதானில வந்து எல்ஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதானில வந்து ஷேர்ஸ் வந்து டிராப் ஆனப்ப இப்போ வாஷிங்டன் போஸ்ட், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற அந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்ஐசி அதானில 3.9 பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹேண்ட் இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அபிஷியல் சொன்னதுனாலதான் எல்ஐசி வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. எல்ஐசி வந்து அதை மறுத்திருக்காங்க. நாங்க அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணமே தவிர கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த பிரஷரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதே சமயத்துல அதானில அமெரிக்காவில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இதே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏத்தன் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து எல்ஐசி அந்த பீரியட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதை விட அதிகமான அமௌண்ட் வந்து யூஎஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அதானில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் மார்க்கெட்டுக்கு வர இன்னொரு பெரிய ஐபிஓ அப்படிங்கிறது லென்ஸ்கார்ட். இந்த வருஷத்துல இது ஒரு 4வது பெரிய ஐபிஓவா இருக்கும். 7.2 ஆயிரம் கோடிக்கு வந்து இந்த ஐபிஓ வந்து வரப்போகுது. இந்த ஐபிஓலையுமே ரெண்டுமே இருக்க போது, ஆஃபர் ஃபார் சேல் இருக்க போது, ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்க போது. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு பார்த்தோம்னா 5200 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் பண்ண போறாங்க. ஸோ ப்ரமோட்டர்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துக்க போறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவா 2100 கோடிக்கு வந்து அவங்க போட போறாங்க. ஸோ அது வந்து கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்டா வந்து திரும்ப போகும். பட் இந்த ஐபிஓ பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா 382 ரூபாயில இருந்து 402 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிரைஸ்ல இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது 70,000 கோடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட பினான்சியல் அப்படின்னு பார்த்தோம்னா இது 2024 லாஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி 10 கோடி ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா லாஸ்ட் பினான்சியல் இயர் 25ல 297 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட்டுக்கு வந்திருந்தாங்க. பட் இந்த
பிரைஸ்ல இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 200 பிஇக்கு மேல இருக்கு. ஸோ ஐபிஓ வரும்போது ரொம்ப ஓவர் வேல்யூட தான் வந்து வருது. ஸோ வேல்யூ இன்வெஸ்டரா நமக்கு இந்த ஐபிஓல ஷேர்ஸ் கிடைச்சாலுமே அதை லாங் டைமா வச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஆனா கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 20% கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ டீடைல்ஸ் வந்து ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். அடுத்த இந்தியால இருந்து போற எக்ஸ்போர்ட்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நாம கடந்த ஒரு மாசம் நியூஸ்ல பார்த்துட்டே இருந்த மாதிரி ஐபோன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியால இருந்து ஐபோன் வந்து அசம்பிளி ஆகி அது உலகம் ஃபுல்லா வந்து டிராவல் ஆகுது. ஸோ அதனால எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் 3 வந்து எட்டி இருக்கு. நம்பர் 1ல வந்து இன்ஜினியரிங் குட்ஸ் இருக்கு. நம்பர் 2ல வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வந்து நம்பர் 3ல இருந்தது. பட் ஆனா டாரிஃப் வந்து அதிகமா போட்டதுனால அந்த சைடு வந்து எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு. சோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்பர் 3 பொசிஷன் வந்து அடைஞ்சிருக்காங்க. அடுத்து இந்த அக்டோபர்ல மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஜோன்லயே போறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எஃபிஐஸ் வந்து இந்த மந்த்ல வந்து கொஞ்சம் பையிங் சைடு வந்து வந்திருக்காங்க. இன்னைக்குமே டிஐ டேட்டா எஃப்ஐ டேட்டா பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பை பண்றதுக்கு தான் வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து டிஐஎஸ் வந்து ரொம்ப நாளா வந்து வாங்கிட்டே இருக்காங்க. எஃபிஐஸ் வித்துட்டே இருந்தவங்க இந்த அக்டோபர்ல பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மார்க்கெட் பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து செபி அவங்களோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டுக்கு 40 மில்லியன் பீப்புள் வந்து புதுசா வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்பதான் வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்டுக்குள்ள புதுசா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு 4 கோடி பேர் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து செபி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிஸ்லயுமே ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் வந்து கம்மியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கோல்டு அண்ட் ஈக்விட்டி இது ரெண்டுலயுமே ரிட்டர்ன் வந்து நல்லா இருக்கிறதுனால குறிப்பா கோல்டோட பிரைஸ் வந்து கனாபினான் ஏறினதுனால யாருமே வந்து ப்ராப்பர்ட்டியில பெருசா இன்வெஸ்ட் பண்றது இல்ல. சோ அதனால கடந்த ஒரு 3 மாசம் 6 மாச காலத்துல ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் வந்து அக்ராஸ் மார்க்கெட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சண்டே வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ப்ராஃபிட் வந்து 3% வந்து இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிரெடிட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷேர் வந்து 2% டவுன் ஆயிருக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரேடிங்ல. பட் ஆனா 2% டவுன் ஆனாலுமே பிரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட HDFC அளவுக்கு வந்து இதுவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் நான் வந்து பாக்குறேன். அடுத்து இந்த 2026 Q2 ரிசல்ட்ஸ்ல பேங்க் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்லிப்பேஜஸ் வந்து குறைச்சிருக்காங்க லாஸ்ட் விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பர்சனல் லோன்ஸ், மைக்ரோ லோன்ஸ், அப்புறம் கிரெடிட் கார்டு லோன்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து எக்ஸ்போஷரையும் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி அதோட அசட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 குவார்டருக்கு முன்னாடி இந்த மைக்ரோ லோன்ஸ்ல தான் வந்து எல்லா பேங்க்ஸுக்குமே பெரிய பிரஷர் வந்து இருந்தது. பேங்க்ஸுக்கு மட்டும் இல்லாம என்பிஎஃப்சிஸ்க்குமே இந்த மைக்ரோ லோன்ஸ்ல இருந்த பிரஷர் அப்படிங்கறத அவங்க ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிச்சிட்டு இருந்தது. பட் ஆனா இந்த குவார்டர்ல இந்த அன்செக்யூர்ட் லோன் செக்மெண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ் பேங்கோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜப்பானோட அந்த சுமிட்டோமோ பேங்க் வந்து எஸ் பேங்க்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட குளோபல் லேர்னிங்கை வந்து எஸ் பேங்க் எடுத்து அதன் மூலமா வந்து நாங்க இந்த பேங்க் வந்து க்ரோ பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டு மார்க்கெட்ல அவங்களோட எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக மார்க்கெட்ல இருக்கிற ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 100 ஃபண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த ஃபண்ட்ஸ்ல இன்ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்கன் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. அடுத்தடுத்து ஆல் டைம் ஹை அடிச்சுட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் பொறுமையா அதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறது வந்து நல்லது. அடுத்து ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்க் வந்து இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி அந்த பிளாக் ஸ்டோன் வந்து 10% கிட்ட ஸ்டேக்கை வந்து இதுல வந்து அக்யூர் பண்ணிருக்காங்க. சோ இதை வந்து புரோக்கரேஜஸ் எல்லாருமே பாசிட்டிவா பாக்குறாங்க. இன்னைக்கும் ஷேர் வந்து 3% அப் ஆகி 234 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாம ரிசல்ட்ஸ் பத்தி பேசுற வீடியோலயே சொல்லியிருப்போம். இந்த பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் இந்த
பேங்கோட புக் வேல்யூ அப்படிங்கிறது 147 ரூபாய். அதோட கம்பேர் பண்ணும்போது அந்த டைம்ல வந்து 1.3 1.4 புக் வேல்யூல இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 1.7 புக் வேல்யூ கிட்ட வந்துருச்சு. சோ இந்த டைம்ல இந்த ஷேரை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா பெரிய பெரிய பேங்க்ஸே வந்து 2% 2 டைம்ஸ் புக் வேல்யூ ஆர் 2.5 டைம்ஸ் புக் வேல்யூ தான் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு வர பேங்க் அப்படிங்கிறதுனால இப்போ ஆல்ரெடியே 1.7 புக் வேல்யூ வந்து இருக்கு. அடுத்து இந்த அக்டோபர்ல டூ வீலர் சேல்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த ஒரு 6-7 மாசத்துல இல்லாத அளவுக்கு அந்த அக்டோபர்ல டூ வீலர் சேல்ஸ் வந்து பெருசா வந்து க்ரோ ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி ரேட் கட்டும் இந்த டைம்ல இருந்த ஃபெஸ்டிவல் டிமாண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.